ஐயா நமது தெய்வத்திரு மறைந்த ஐயா கபிலனார் அவருடைய நிகழ்ச்சி ஒரு 3 நிமிடங்களில் நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு ஆண்டும் எம்ஜிஆர் விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள். அது இல்லாத பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக எம்ஜிஆர் காவியம் என்ற நூலையும் இயற்றி கொடுத்தார். ஆகவே அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவருடைய நிகழ்ச்சியை அவர் இருக்கும்போதே எங்களுக்கு எழுதி கொடுத்தது. அது இப்பொழுது அழைப்பதிலே அதை நாங்கள் போட்டு இப்பொழுது அதை சுருக்கி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். ஆகவே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆர் திரைக்குள்ளிருந்து உரையாற்றுவார். அதை நமது அன்பழகன் அவர்கள் உங்களுக்கு எடுத்து கூறுவார்கள். நமது கவிசித்தர் கபிலனாரின் சிந்தையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வாறு வெளிப்படுகிறார் என்பதை அவர் நமக்கு கவிதைகளை எழுதி கொடுத்தார். அவர் இல்லாததனால் அவர் படிக்க இயலாதனால் அவருடைய குரலாக இங்கு ஒரு சில குரல் மட்டும் ஒலிக்கும். அவர் பலமாக எழுதி கொடுத்தார். அதற்கெல்லாம் நமக்கு கால நேரம் சரியாக இல்லாதனால் எம்ஜிஆராக ஒருவர் திரைமறைவிலிருந்து எம்ஜிஆர் என்ன பேசுவார் அப்படி என்பதை கபிலனாரின் சிந்தனையில் உறுதித்தவை அதை பேசுவார். அடுத்தது தமிழ் தாயாக ஒருவர் இங்கு முன் உரையாற்றுவார்கள். இப்போது நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் என்ற தலைப்பில் திரைமறைவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார்கள். என் இரத்தத்தின் இரத்தமே, நான் பேசுகிறேன். யார் தெரிகிறதா? நான் என்ற 2 எழுத்துக்குள் எப்போதும் இருந்ததில்லை. 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் என் இதய தெய்வங்களே. அந்த 3 எழுத்தையும் மூல மந்திரமாக்கியது நீங்கள் தானே. அதுதான் எம்ஜிஆர். என் ஜீவனும் ராகமும் எம்ஜிஆர் ஆகிய நான் தான் என்று நீங்கள் சொன்னதை நான் மறுக்க முடியுமா? அல்லது நீங்கள் தான் மறந்து விடுவீர்களா? இன்று நான் வானம் என்னும் வெற்றுவெளிக்குள் கலந்தும் கலக்காமலும் இருக்கிறேன். ஆஹா, மேகங்கள் என்னை சுமந்து செல்கின்றன. என் இதயத்தின் வெளிச்சத்தை மேகங்கள் மின்னலாக மாற்றி வெளியிடுகின்றன. என் ஆவேச குரலை மேகங்கள் இடியாக்கி முழங்குகின்றன. மேகத்துக்கு உள்ளேயே நான் என்றும் இருப்பதில்லை. கருப்பு மேகத்திலிருந்து வெளுப்பு மழைத்துளிகளாக நான் தரையில் இறங்குகிறேன். அந்த தரை சாமானியமானதா? தங்க நாட்டின் தரை, பொங்கு தமிழின் புதையல், சிங்கங்கள் உலாவிய சிங்கார தோட்டம், சங்கம் வைத்து சங்கு முழங்கிய மங்காத தமிழ் மக்களின் மன்றம். மறவேன் தமிழகமே, என் உயிர் துடிப்பே, தமிழ் மக்களே, என் இரத்தத்தின் இரத்தமே. இதயக்கனி நான் உங்களுக்கு, ஆம் இதயக்கனி நான் உங்களுக்கு, இதயக்கனிகள் நீங்கள் எனக்கு. பொன்மனச் செம்மல் யார்? நானா? இல்லை. புன்மனம் விட்டால் பொன்மனச் செம்மல் நீங்கள். தமிழ் தோழா நீதான். மக்கள் திலகம் நானா? இல்லை. மக்களாம் திலகங்கள் நீங்கள்தானே. புரட்சி தலைவன் நானாக இருக்கலாம். மிரட்சி இல்லாத புரட்சி படையின் அரங்கமாய் விளங்குவது தமிழ் தாய் பெற்ற தவ புதல்வர்கள் நீங்கள்தானே. பேசு தமிழா, பேசு தோழா, பேசு நாடு, பேசு. உங்கள் குரல் அமுதத்தை உன்னை என் செவிகள் காத்திருக்கின்றன. உங்கள் குரல் அமுதத்தை உன்னை என் செவிகள் காத்திருக்கின்றன. வாழ்க அண்ணா நாமம். நன்றி, விடைபெறுகிறேன். உங்கள் முன் திரு புரட்சி தலைவரின் எம்ஜிஆர் குரலாக ஒலித்தவர் நமது புதுவையை சேர்ந்த ஆசிரியர், பல குரல் மன்னன் திரு முரு நடராஜன் அவர்களை உங்கள் முன்பு அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களுக்கு உங்களது கரம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக
அடுத்ததாக கபிலனார் அவர்கள் எழுதிய ஒரு 2 வரி பாடல்கள், அதை உங்கள் முன்பு திரு விஜய அன்பழகன் அவர்கள் ஒலிப்பார்கள். அதுக்கு அடுத்ததாக தமிழ் தாயின் குரலாக திருமதி கற்பகம் சேஷா கற்பகம் அவர்கள் ஆசிரியர் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். தாய் திருநாடே தமிழ் வாழும் வீடு, தாய் திருநாடே தமிழ் வாழும் வீடு, காய்கனி மரங்கள் கடல் மலை அலைகள், காய்கனி மரங்கள் கடல் மலை நதிகள், தேந்திடா வளங்கள் திசைகளை வெல்லும், செய்களை பெற்றாய் சிந்து பாடுவோம், நாம் சிந்து பாடுவோம். வணக்கம்.